ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த உயிர்த்தல் நாளின் காலங்களிலும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக வீடுகளில் பல வீடுகளில் வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த பாக்கியத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லா நாட்களிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரங்களிலும் நமக்கு நல்லவராகவே அவர் காணப்படுகிறார். காரணம், இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அந்த தேவனை நாம் ஒரு மகிமைப்படுத்தி அவரை துதித்து ஆராதித்து உயர்த்துவதற்கு தேவன் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் கடந்த வாரம் முழுவதிலும் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நம்மை அற்புதமாய் எல்லா தீங்குகளுக்கும் தீமைகளுக்கும் நம்மை விலகி காத்து நம்மை அவர் நடத்தி கொண்டு வருகிறதை நினைத்து தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அவரை ஸ்தோத்தரித்து உயர்த்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவனை ஆராதிப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். தேவனை ஆராதிப்பதற்கென்றே அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக சேர்ந்து அவர் உயிர்த்தெழுந்த நாளிலே ஸ்தோத்திரம் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவித்தவர்களாய் கர்த்தரை ஆராதித்து துதிப்பது நமக்கு கிடைத்த பாக்கியம். ஸ்தோத்திரம். ஆராதனையின் ஆரம்பமாக நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களிலேயே அமர்ந்திருந்து நம் கண்களை மூடி ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி நம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நாம் ஆராதித்து உயர்த்துவோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நாம் எண்ணி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகளை குறித்து ஹல்லேலூயா மேலும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவரும் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார் என்று சொல்லுகிறார். உடமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே நாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஹல்லேலூயா அநேக காரணங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவற்றில் சிலவற்றை சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அதை நாம் உணர்வோம். நம்முடைய அக்கிரமங்களில் இருந்து அவர் நம்மை விடுவித்தார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த நோய்களில் இருந்து அவர் நம்மை குணமாக்கினார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை நினைத்து நாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லா விதமான பயத்துக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காத்துக் கொண்டு வருகிறதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விடுதலையோடு கூட கர்த்தர் நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியுள்ள இதயத்தோடு கர்த்தரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. நீ உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஹல்லேலூயா அன்பு கூர்ந்து நீ அவரை சேவிக்க கடவா என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை நாம் துதிப்போம். அதுதான் நமக்கு பிரதானமான ஒரு கட்டளை, கற்பனை. ஹல்லேலூயா. சுதந்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் 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 அப்பா. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் சத்தமாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட கர்த்தரை நாம் துதிப்போம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. 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 உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த தீனமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இந்த தீனமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமைக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமைக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரம் இயேசு. நாம் எல்லாரும் பாடுவோம். ஹல்லேலூயா. Glory, hallelujah, glory. அவருடைய கிருபை நம்மை இதுவரை காண்கிறதை துதிப்போம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினாலே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினாலே.
அவருடைய இரத்தத்தினாலே உண்டான மீட்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட நாம் ஹல்லேலூயா அவரை துதிப்பதற்கு இந்த நாளிலே அவர் நமக்கு கிருபை தந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எத்தனையோ கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள், ஆனால் அவர்களால் முடியவில்லை. ஹல்லேலூயா. பலவிதமான துன்பத்திலும் துயரத்திலும் இடர்களிலும் சிக்கி ஹல்லேலூயா தேவனை துதிக்க முடியாமல் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவரை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்த விடுதலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியுள்ள இதயத்தோடு தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 அப்பா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ராஜா, உம்மை துதிக்கிறோம். எங்கள் அருமையான பிதாவே, நல்ல ஆசீர்வாதமான இந்த காலை ஆராதனை வேளைக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, சபையாக கூடி ஒரே இடத்தில் ஆராதிக்க முடியாத நிலையில ஆண்டவர் இந்த யூடியூப் மூலமாக வீடுகளில் உட்கார்ந்திருக்கிற பிள்ளைகளோடு கூட சேர்ந்து உண்மை ஆராதிக்கும்படி இந்த மேலான வாய்ப்பை எங்களுக்கு தந்த தயவுக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு எந்த தடையும் இல்லை என்பதை இந்த நாட்களிலே நீர் விளங்கப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். நாங்கள் இருக்கிற இடங்களிலே எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா அற்புதமான கிரியைகள் மத்தியிலே நடப்பித்துக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி ஹல்லேலூயா இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறேன். நீ மாறி போகாத தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா வல்லமை மாறி போகவில்லை ஆண்டவரே, உம்முடைய கிரியைகள் மாறி போகவில்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா உம்முடைய செயல்களில் மாறாதவராக இருக்கிறேன் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய சமூகத்திலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாங்கள் மீது ஆண்டவர் ஒருவனப்பட்டவர்களாய் நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய வல்லமையான செயல்களை நினைத்து உம்மை துதித்து பாட ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை சிந்தித்துக் கொண்டே இருக்க உம்முடைய வசனத்தை தியானிக்க கர்த்தருக்கு உதவி செய்துள்ளபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் ஒருவனப்பட்டு ஒரு இடத்தில் கூடி வந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி அந்த நேரத்தில் இறங்கிற பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அசைவை எங்கள் மத்தியில் நீ கட்டளையிடுவீராக. நீ தேவன் என்பதை நிரூபிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறது என்பதை நீர் எங்கள் மத்தியில் விளங்க பண்ணும்படி உடைய நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பாதத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே துதிக்கிறோம் கருத்தில் நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை மூலமாக உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திர வார்த்தைகளை பெற்று உம்முடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து தேவாவியானுடைய ஆளுகைக்குள் எங்களை முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய மகிமைக்காக நம்முடைய பாட்டு புத்தகத்திலிருந்து 50வது பாடலை நாம் பாடி கர்த்தரை துதிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஸ்தோத்திரம். பிரைஸ். 50வது பாடல் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி சத்தமாய் ஹல்லேலூயா ஒருமனப்பட்டவர்களாய் சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவரை
ஹalleluya ஹalleluya சோதரம் ஹalleluya. ஓ நாம் ஆராதிக்கிற தேவன் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். அவர் கணக்கில்லாத நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. அவர் செய்த நன்மைகளை ஹalleluya சோதரம் அதற்கு ஈடாக நாம் எதை செய்தாலும் அதற்கு ஈடாக முடியவே முடியாது. ஹalleluya ஒன்றே மாத்திரம் நம்மால் செய்ய முடியும். ஹalleluya நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதித்து அவரை மகிமைப்படுத்த முடியும். ஹalleluya ஹalleluya சோதரமாகவே தான் கர்த்தரை விடுதலையோடு நாம் பாடுகிறோம், கரங்களை தட்டி நாம் பாடுகிறோம், உணர்ந்து நாம் பாடுகிறோம். ஹalleluya சோதரம் அவர் செய்த நன்மைகளை மறவாமல் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் இவ்விதமாக கூடி கர்த்தரை ஆராதிக்கிறோம். தொடர்ந்து இந்த பாடலை பாடுவோம். பாட்டு புத்தகத்திலே 313வது ஒரு பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம். கானக பாதை காடும் மலையும் காரினுடைய சூழ்ந்திடணும், மேக ஸ்தம்பம் அக்கினி தோன்றும், வேகம் நடந்து முன் செல்லுவாய். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya பிரைஸ். இந்த உலக வாழ்வனாந்திர வாழ்க்கையில நம்முடைய பிரயாணத்தில் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்திரத்திலே ஹalleluya ஒரு குறைவும் இல்லாமல் நடத்தின தேவன். அவருடைய ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, அவருடைய கால்கள் வீங்கவும் இல்லை என்று சொல்லி வைத்தது சொல்லப்பட்டிருக்கிறது. அமிதமாய் பத்திரமாய் அவர் நடத்தினார். ஹalleluya ஸ்தோத்திரம் ஹalleluya. அதே தேவன் இன்றைக்கும் நம்மை நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya. நன்றியுள்ள இதயத்தோடு உணர்ந்துரம் பாடுவோம். 313வது பாடல் கானக பாதை காடும் மலையும். காரிருளை சூழ்ந்திடினும், கானக பாதை காடும் மலையும், காரிருளை சூழ்ந்திடினும், மேகஸ்தம்பம் அக்கினி தோன்றும், வேகம் நடந்தே முன் செல்லுவார். மேகஸ்தம்பம் அக்கினி தோன்றும், பயப்படாதே, நலங்கிடாதே, பாரிலே
எல்லாரும் ஆவியில் நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓரா பாபா பாபா கசந்த மாறா உன்னை கலக்கும் அதில் கஷ்டத்தாலும் கண் சொரியும் பெண் திரும்பி சோர்ந்திடாதே நன்மை அருள்வார் முன் செல்வாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா சோதரம் ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ அந்த நேரத்தில் ஆண்டவரே ஆண்டவரே சனமோடு இருக்கிறபடினாலே அந்த கசந்த மாறாவின் தண்ணீரை மதுரமான தண்ணீராக மாற்றி ஆண்டவர் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்தது போல நம்மையும் ஆண்டவர் நடத்துவதற்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார். அதே ஆண்டவர் அதே தேவன் அதே அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஐயோ என்னால் முடியவில்லையே, என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என்று சொல்லப்படுகிற பாரம் வேதனை நம்முடைய அழுத்தலாம். ஆனாலும் வேதம் சொல்லுவது பின் திரும்பி சோர்ந்துடாதே. அந்த சரத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடுவோம். ஒரு மரப்பட்டு பாடுவோம். எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில கசப்பு உணர்வும் எத்தனை முறை நம்முடைய துன்பங்கள் துயரங்களை தாங்கிவிட முடியாமல் நொந்து போறது உண்டு நம்முடைய வாழ்க்கையில. தேவ சத்தனுடைய காதுகளில் பின்திரும்பி சோர்ந்து விடாதே. உனக்கு ஒரு நன்மை உண்டு, உனக்கு ஒரு விடுதலை உண்டு என்று சொல்லி தேவ சத்தனுடைய காதுகளில் தொழித்தது அல்லவா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கால நேரத்தில் சரணத்தை மறுபடியும் பாடுவோம். ஹல்லேலூயா. கசந்த மாறா உன்னை கலக்கும் கஷ்டத்தால் உன் கண் சொரியும் பின் திரும்பி சுரந்திடாதே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. பாடல்கள் தெரிந்தவர்கள் எல்லாரும் சரணம் தெரிந்தவர்கள் எல்லாரும் அது கண்களை மூடி முழங்கப்பட்டு அது நேரம் முழங்காக நின்று கொண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரத்தை வலுமையை தூக்கத்தில் மகிழ்வு. ஹல்லேலூயா. கசந்த மாறா உன்னை கலக்கும் கஷ்டத்தால் கண் சொரியும் கசந்த மாறா உன்னை கலக்கும் கஷ்டத்தால் கண் சொரியும் பின் திரும்பி சோர்ந்திடாதே நன்மை அருள்வார் முன் செல்வாய். பின் திரும்பி சீக்கிரத்தில் நம்முடைய பாரங்கள் நம்முடைய துயரங்கள் வேதனைகள் எல்லாம் நீங்கி போகும். பரமனோடு தேவனுடைய ராஜ்யத்தில் ஹல்லேலூயா நித்திய காலமாய் ஹல்லேலூயா இளைப்பாறி கொண்டிருக்கிற நாள் வெகு சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா அதை நினைத்து ஹல்லேலூயா
இந்த உலக வாழ்க்கையில் வருகிறதான பாடுகள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு பொருட்டாக நினைக்காமல் விசுவாசத்தோடு நம்ம சொல்லுவோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்படுகிற ஒரு தைரியத்தோடு கூட ஹல்லேலூயா முன் செல்வோம். அவர் ஒவ்வொரு ஆளுக்கு கிருபை தருவார், வேதனை தந்து நம்மை தாங்குவார். ஹல்லேலூயா நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். இரவிலும் கீதம் பாட நமக்கு உதவி செய்கிற தேவன், இரவிலும் கீதம் பாட நமக்கு உதவி செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு வருகிற கஷ்டமான நேரத்திலும் அவரை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா அவருடைய கிருபைகளை நினைத்து அவருடைய கிருபைகளை சிந்தித்து ஹல்லேலூயா அவரை ஆராதிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிற தேவன் அவர். இரவிலும் கீதம் பாட எனக்கு அருள் செய்கிறவர் என்று யோசிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிற நேரத்தில் ஹல்லேலூயா விடுதலையோடு நாம் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மறுபடியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு துதிக்கிறோம். நல்லவர் நல்லவர் அப்பா பிதாவே, நீர் நல்லவர் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் எழும்பி ஸ்தோத்திரம். 111வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 111. ஹல்லேலூயா. சங்கீதம் 111 நம்ம எல்லாரும் மாறி மாறி நாம் வாசிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா அல்லேலூயா. செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது, அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமானவைகள், அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள். அவர் தமது ஜனத்துக்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளை செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்னைக்கும் நிற்கும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரரை கர்த்தரை நாம் துதிப்போம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஓ ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு துதிக்கிறோம். அவருடைய கிருபைகளை நினைத்து நாம் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ அவரை விட்டு தூரமாய் போய் கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய கிருபை ஹல்லேலூயா நமக்கு அவர் கட்டளையிட்டதற்காக, அந்த கிருபையினாலே அவரிடத்தில் கடந்து வரக்கூடிய வாக்கியத்தை கற்றுக் கொடுத்ததற்காக நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பாவும் கிருபைகளா காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா என்னை அணைத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா காத்து கொண்டீரே, அப்பாவும் கிருபைகளா அணைத்து கொண்டீரே, காந்தி நடத்தும் கிருபையிலே தாழ்ந்து நினைத்தேன்.
போல தோளில் சுமந்து நம்மை அணைத்துக் கொண்டார். ஹalleluya ஹalleluya நடத்தி கொண்டு வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து தேவனுடைய மனுஷனாகிய மோசே சொல்லும் பொழுது சொல்கிறார், தகப்பனை போல தோள்கள் மேல் சுமந்து உங்களை இந்த இடம் வரைக்கும் அவர் உங்களை நடத்தி கொண்டு வந்தாரே, அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார். அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார். ஹalleluya அதை நினைத்து தேவனை துதியுங்கள். அதே போல இந்த காலை நேரத்தில் நாம் ஆண்டவரை துதிப்பதற்கு ஒரு காரணம் ஒன்று உண்டு. இதுவரையில் நம்மை தோள்கள் மேல் வைத்து நம்மை சுமந்த தேவன் எத்தனை பேர்கள் விசுவாசிக்கிறீர்கள்? ஹalleluya ஹalleluya அவர் என்னை தோளில் மேல் வைத்து சுமந்து கொண்டு வந்தார். அவர் என்னை தோளில் மேல் வைத்து சுமந்து கொண்டு வந்தார் என்று நம்புகிறவர்கள், அதை விசுவாசிக்கிறவர்கள் ஹalleluya கர்த்தரை துதிப்போம். ஹalleluya கர்த்தரை உயர்த்துவோம். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் 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 அப்பா. ஹalleluya நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவர் கிருபை என்று உள்ளது. ஹalleluya அவர் கிருபை என்று உள்ளது. ஹalleluya ஓ ஹalleluya ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya அவருடைய கிருபை நாடும் உள்ளது. ஹalleluya சங்கீதக்காரன் சொல்கிறான், அவருடைய கிருபை இந்த தேய்க்கும் உள்ளது, அவருடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்கிறான். ஓ ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஹalleluya ஸ்தோத்திரம். ஹalleluya ஓ ஹalleluya ஸ்தோத்திரம். வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் தேவனை துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில், தொடர்ந்து வரப்போகிற நேரத்தில் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானித்து பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஒருவர் ஜெபியுங்கள். ஹalleluya ஓ பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம். ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya
Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். Hallelujah. Hallelujah. ஆமென். உட்காருவோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளின் ஆராதனை வேளையிலே நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது நமக்கு கிடைக்கிற பாக்கியம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆராதனையிலே தேவன் மகிமைப்படுகிறார். இந்த ஆராதனை பரலோகத்தில் செய்யப்படுகிற ஆராதனைக்கு நிழலாக இருக்கிறது. இவை என்று கொண்டு ஆரம்பிச்சிருக்கிறார். இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். நாம் ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனையில அதை உற்று பார்ப்பதற்கு தேவ தூதர்கள் அவர்கள் ஆசையாக இருக்கிறார்கள். ஒன்றுமில்லை. குப்பைகள் மனுஷனுடைய நிலைமையை பற்றி சொல்லும் பொழுது சாம்பலாக இருக்கிறான்னு சொல்லப்படுகிறார். காலையிலே பூத்து மாதிரிலே வாடி போகிற பூவுக்கு உப்பா இருக்கிறான்னு சொல்லப்படுகிறார். சாம்பல் என்று சொல்லி ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த நன்மை ஆண்டவர் அந்த கிருபையினாலே மீட்டெடுத்து தேவ தூதர்கள் உற்று பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு தேவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். இதை தவிர ஒரு பெரிய பாக்கியம் வேற எதில் இருக்க முடியாது. விசுவாசிகள் கரெக்ட் அல்ல சொல்லுவோம். ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். காலை நேரத்தில் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். ஆராதனை முடிந்த பிற்பாடு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் உங்கள் வீடுகளில் குறைந்தது ஒரு 30 நிமிடம் ஆகுது. தேவன் உங்களோடு பேசின வார்த்தையை நினைத்து மீண்டும் நீங்கள் ஆண்டவரை குடும்பமாக சேர்ந்து கர்த்தரை நீங்கள் துதியுங்கள், கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். தேவனுடைய வார்த்தையை மறுபடியும் நாம் தியானிப்போம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆண்டவர் இந்த உலகத்தில் அவருக்கு ஒரு உத்தம சாட்சியாய் நம்மை நிறுத்துவார். ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தின் மீதான கவனத்தை திருப்போம். நாம் தியானிக்க தெரிந்து கொள்ள வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம். எல்லாரும் நம்முடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். எல்லாரும் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25வது வசனம் முதல் 37வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25வது வசனம் முதல் 37வது வசனம் வரைக்கும். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை
வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாய் இருந்தான்? உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். வேத பகுதியை நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் பிதாவின் சித்தம் செய்வதற்காக இந்த உலகத்திலே அவர் தேவனால் அனுப்பப்பட்டு அவர் வந்தார். பிதாவின் சித்தம் செய்வதற்கு வந்த தேவன் அவர் ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தம் செய்வதே அவருடைய முழு முதல் நோக்கமாக இருந்தது காணப்பட்டது. பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போதனம் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவர் இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் அவர் இருந்தார். இந்த 33 ஆண்டுகளில் 30 ஆண்டு வரைக்கும் அவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படித்திருந்தார் என்று சொல்லி நான் பார்க்கலாம். 30வது வயதிலே அவர் யோர்தான் நதியிலே கடந்து வந்து யோவான் ஸ்நானங்களின் மூலமாக அவர் என்ன செய்தார்? ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். அதிலிருந்து தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அவர் பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் பிரசங்கிக்க என்ன செய்தார்? அவர் ஆரம்பித்தார். அவர் அப்படி ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டு வரும் பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கித்து வரும் பொழுது அநேக ஜனங்கள் இயேசுவை என்ன செய்தார்கள்? சந்தித்தார்கள். இயேசுவிடத்தில் வந்தார்கள். சிலர் அவரிடத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு வந்தார்கள். அதாவது வியாதி உள்ளவர்கள், கொடிய வியாதியஸ்தவர்கள், தீர்க்க முடியாத வியாதி உள்ளவர்கள் இயேசுவிடத்தில் வந்து விடுதலை பெறும்படிக்கு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் ஆண்டவரால் நினைச்சார்கள், சுகப்படுத்தப்பட்டார்கள். அவை எல்லாவற்றையும் நம்ம வேத சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம். சிலர் இயேசுவிடத்தில் வந்தது எதற்காக வந்தார்கள் என்று சொன்னால் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக இயேசுவிடத்தில் நினைச்சார்கள் வந்தார்கள். சிலர் இயேசுவிடத்தில் வந்தது அவருடைய உபதேசத்தை கேட்பதற்காக நினைச்சார்கள் வந்தார்கள். 3 நாளாய் உபதேசத்தை கேட்டார்கள் என்று சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு சில நேரத்தில் வந்து ஆராதனையிலிருந்து 1 மணி நேரத்துக்கு மேல பிரசங்கம் கூறிட்டு நமக்கு கஷ்டமா இருக்கு. அது அந்த காலம், நாங்க இருக்கிறது இந்த காலம். சில தான் சொல்றேன், 1.5 மணி நேரத்துக்கு மேல என்ன ஆராதனை பண்றீங்க? ஊழியக்காரன் சொல்றான் 3 நாள் உட்கார்ந்து அந்த ஆழ்த்த போய் நாங்க கூட நிறுத்தணும். அவங்க சொல்லுவாங்க தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருப்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். தேவனுடைய மனுஷனாகி மோசே சொல்லக்கூடிய அவருடைய பசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய பாதத்தில் விழுந்து வார்த்தையினால் என்ன செய்வார்கள்? போதனை அடைவார்கள் என்று சொல்லி சொல்கிறார். ஏன் தேவ சமூகத்துக்கு போகிறோம்? தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையினால் நாம் என்ன செய்வதற்காக? போதிக்கப்படுவதற்காக, போதனை அடைவதற்காக. 3 நாட்கள் இருந்தார்கள். அப்போ இயேசுவிடத்தில் வந்தவர்கள் குணமடைவதற்காக வந்தார்கள். சோதரன் குற்றம் கண்டுபிடிப்பதற்காக வந்தார்கள். அவரிடத்தில் என்ன செய்தார்கள்? உபதேசத்தை கேட்பதற்காக வந்தார்கள். சிலர் அவரை சோதிக்கும்படியாக வந்தார்கள். இங்க ஒருத்தன் வந்து ஆண்டவரை என்ன செய்யறதுக்கு வர்றான்? சோதிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் வர்றான்? நியாய சாஸ்திரி வரும். நியாய சாஸ்திரி சொன்னாக்கி அவன் நியாய பிரமாணத்தை கற்று தேறின ஒரு மனுஷன். நியாய பிரமாணத்துல எல்லாம் தேறின மனுஷனா இருந்துச்சுதான். அவன் வந்து ஆண்டவரத்தில் சொல்லுறான், ஆண்டவரை சோதிப்பதற்காக இருந்துச்சுன்னு வரலாம். முதல்ல கேட்கிறான், நித்திய ஜீவனை சோதரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றேன். உடனே அவன் சொல்றான், சோதரம் நான் இதெல்லாம் என்ன செய்து வர்றேன், நான் கை கொண்டுட்டு வர்றேன். அதுக்கு நித்திய ஜீவனுக்கு போகணும்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொல்லும்போது, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாராய் எழுதியிருக்கிறதே என்றான். சோதரன் அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பான். நித்தியம் கிடைக்குமா? போ. அதோட போய் வேண்டியதானே. இங்கதான் பிரச்சனையே வருது. அவன் தன்னை நீதிமான் என்று சொல்லி காட்ட முடியும். முதல்ல எதுக்கு வந்தான்? சோதிக்கிறதுக்கு வந்தான்.
இப்ப ஆண்டவர் அவனுக்கு பதில் சொன்ன உடனே அதோட போகிறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் என்ன சொல்றான்னு சொன்னாக்கி தன்னை நீதிமான் என்று சொல்லி காட்டு, நீதிமான் என்று சொல்லி காட்டு. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவனுக்கு ஒரு சம்பவத்தை என்ன செய்கிறார் என்று சொன்னால் சொல்லுகிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், சுருக்கமாக நம்ம தியானிக்க போகிறோம். காரணம் ரொம்ப நேரம் நம்ம சபையில் சொன்னாங்க, ரொம்ப நேரம் எல்லாரும் கூடி வந்திருக்க நேரத்தில் பேசலாம், அது கணக்கு கிடையாது. இப்போ கொஞ்சம் லிமிட்டாக தான் உங்களுக்கு பேசணும். அதனால சுருக்கமாக என்ன செஞ்சிடறாங்க, நான் பேசிடுறேன். சோதனம். அப்போ ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஒரு மனுஷன் என்ன செய்தான் என்று சொன்னால், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு நேராக என்ன செய்தான், புறப்பட்டு போகையில், பிரயாணமாக என்ன செய்து போகையில், எரிகோவிலிருந்து எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில், வழிப்பிரயாணமாய் போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவரை காயப்படுத்தி குற்றுயிராக என்ன செய்தார்கள், விட்டு போனார்கள். முதலாவது இந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். எருசலேமில் இருக்கிறான். எருசலேமில் இருந்த ஒரு மனுஷன் இப்பொழுது எங்க போகிறான், எரிகோவுக்கு போகிறான். சொல்றான், எருசலேமிலே இருந்துட்டு போக முடியாது. எருசலேம் என்று சொல்லப்படுவது தேவனுடைய சமாதானத்தின் ராஜா இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டன் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எருசலேமை பற்றி சொல்லும் பொழுது சோதனை விளக்க உரையில நாம் பார்க்கிறோம், ஃபவுண்டன் ஆஃப் பீஸ், அதாவது சமாதானத்தின் ஊற்று. அந்த சமாதானத்தின் ஊற்று ஆகிய அந்த இடத்திலிருந்து எங்க போறான், எரிகோ என்று சொல்லப்படுவது சபிக்கப்பட்ட ஒரு இடம், பெரிய பட்டணம் தான். பொதுவாக எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறது, அல்லது எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போகிறது அப்படின்னு சொல்றது சாதாரண ஒரு நிகழ்வு. காரணம், அந்த எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் இடைப்பட்ட தூரம் ஒரு 12 மைல் என்ன செய்கிறது, 12 மைல், 18 கிலோமீட்டர் சொல்லி வச்சுக்கோங்க. நம்முடைய கணக்கின்படி 18 கிலோமீட்டர். இப்போ ஆக்சுவலா எரிகோவில் அந்த நாட்கள்ல, இயேசு இருந்த நாட்கள்ல எரிகோவில் 12,000க்கு அதிகமான ஆசாரியர்கள், லேவியர்கள் இருந்தார்களாம் எரிகோ பட்டணத்தில். காரணம், அவர்களுடைய வேலை எங்க, எருசலேமில். காரணம், எருசலேமில் தேவாலயத்தில் அவர்களுக்கு வேலை என்று சொல்லப்படுவது அதாவது அவருடைய டேன் படி தான். அவர்களுக்கு எந்தெந்த மாதத்தில் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கோ அந்த மாதத்தில் தான் நினைச்சுவாங்க வருவார். அப்ப அவர்கள் வருகிறது எரிகோவிலிருந்து எங்க வருவாங்க, எருசலேமுக்கு வேலையை முடித்து விட்டு மறுபடியும் எங்க போவார்கள், எரிகோவுக்கு போய் அவருடைய வீட்டில் போய் இருப்பாங்க, தங்களுடைய வேலையை முடிச்சுட்டு. இப்போ டெய்லி ஷிஃப்ட் ஃபேக்டரிஸில் இருக்கிறது போல அங்கே ஆலயத்தில் என்ன இருக்குது, டெய்லி ஷிஃப்ட்னு சொல்லி இருக்காது. 3 மாதம் அல்லது 2 மாதம் 1 மாதம் இப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. நிறைய ஆசாரியர்கள் இருந்ததுனால அந்த பிரிப்பு பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதாவது நம்ம லூக்கான சுவிசேஷத்தில் கூட நம்ம நினைச்சிருப்பாங்க. சகரியா கூட அப்படித்தான், அவனுடைய முறைமையின்படி வருகிற ஆசாரிய முறைமையின்படி அவன் ஊழியர் செய்வதற்காக வந்திருந்தானா, தேவாலயத்துக்கு வந்திருந்தான்னு சொல்லி நினைச்சப்படும் சொல்லணும். அது வழக்கமான எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போறது, எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போறது வழக்கமான ஒன்று. ஆனா இவன் இந்த மனுஷன் யாருன்னு தெரியும், இவன் ஆசாரியும் கிடையாது, லேவியும் கிடையாது. இவன் ஒரு வெளிப்போக்க. அவன் எருசலேமில் மிகுந்த சமாதானத்தோடு சமாதானமான ஒரு இடத்தில் இருக்கிறான். சாபம் நிறைந்த ஒரு இடத்துக்கு போகிறான். இதே ஒரு நிகழ்வு பழைய பாட்டில் பார்க்கிறோம், ரூத் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். எலிமெலேக்கு, நகோமி, அவனுடைய பிள்ளைகள் மக்லோன், கிலியோன் ஆகிய 4 பேரும் பெத்லெகேமில் இருந்து எங்க போனார்களாம், மோவாப் தேசத்துக்கு போனார்களாம். ஏன்னு சொன்னாக்கி பெத்லெகேமில் என்ன உண்டாயிற்று, பஞ்சம் உண்டாயிற்று. பெத்லெகேமில பஞ்சம் உண்டாயிற்று. பெத்லெகேம் என்று சொன்னால் அர்த்தம் அப்பத்தின் வீடு. அப்பத்தின் வீடு. இந்த அப்பத்தின் வீட்டிலே பயன் இல்லை, அப்பம் இல்லை, அப்பம் இல்லாம போயிடுச்சு, பட்டினி. அதனால அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னாக்கி, எல்லாரும் பெத்லெகேமில் இருக்கும்போது இவங்க மட்டும் 4 பேர் எங்க போனாங்க, மோவாப் தேசத்துக்கு போனாங்க. மோவாப் தேசம் சமைக்கப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்துக்கு போனாங்க. அதனால அவர்களுக்கு உண்டான இழப்புகள் என்ன என்பது நமக்கு எனக்கு தெரியும். அதற்குள்ள நான் இப்பொழுது போக வேண்டும் என்று சொல்லி விரும்பவில்லை. அதை நாம் ஏற்கனவே பல முறை சபைகளில் சிந்தித்திருக்கிறோம். அதே போல இந்த எருசலேமில் இருந்து இவன் என்ன செய்தான்னு சொன்னால் எரிகோவுக்கு நேரே போகிறான்.
தேவன் நம்ம வைத்திருக்கிற எந்த இடத்திலும் நாம் இருந்து தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் இருந்து கொள்ள வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். தேவன் நம்ம வைத்திருக்கிற இடம் தான் நமக்கு இருந்தது பெத்லகேம். தேவன் நம்ம வைத்திருக்கிற இடம் தான் நமக்கு எருசலேம். அந்த இடத்துல எனக்கு அங்கே இருந்து கொண்டு தேவன் நாம் துதிக்கிறோம். சில நேரத்தில் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுதே சில பிரச்சனைகள் நமக்கு உண்டாகும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், நமக்கு பிரச்சனைகள் வராது, பாடுகள் வராது, குறைவுகள் வராது என்று சொல்லி ஒருபோதும் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லல. சீசர்களோடு கூட ஆண்டவர் எங்க போனார்? அக்கறைக்கு போகும்படி படவை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்றார். சீசர்கள் கேர சொல்றார், இவரும் சேர்ந்து கேட்கிறார். கப்பலின் பின்னணியத்தில் அவர் என்ன செய்துட்டு இருக்கிறார்? நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார். அங்க என்ன வந்துச்சு? புயல காற்று வந்தாங்க. ஏன்? இயேசு இருக்கிற இடம் தானே, இயேசு கூட தான் இருக்கிற. ஏன் அந்த காற்று வந்துச்சு? நாம் இயேசுவோடு கூட தான் இருக்கிறோம். இயேசு நம்மை நடத்துகிறார். அவர் தான் நம்மை ஒவ்வொரு நாளும் வழிகாட்டி கொண்டு போகிறார். நமக்கு குறைவுகள் வராது என்பது அல்ல. அந்த குறைவுகளிலும் தேவன் நமக்கு என்ன செய்வார் என்று சொன்னால் ஸ்தோத்திரம். தூக்கத்திலிருந்து எழுப்பி ஸ்தோத்திரம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, தூக்கத்திலிருந்து சொல்லப்படும் பொழுது அவர் தேவனை பற்றி சொல்லப்பட்டு இஸ்ரவேலை காக்கிறது, உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை. தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, ஐயரே நாங்கள் நடித்து போகிறோம், நாங்கள் நடித்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்று சொன்ன உடனே இயேசு எழுந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் காற்றையும் கடலையும் என்ன செய்கிறார்? விடுதலை தருவார்கள். எல்லா நேரத்திலும் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நேரத்தில் குறைவுகள் உண்டு. அதனால அவருக்கு நம்ம ஓடிவிடக்கூடாது. அவங்க வச்சுக்கிற இடத்துல இருந்து இருந்துடக்கூடாது. அதை கடந்து பிரிச்சு போயிடக்கூடாது. போயிடணும்னு சொல்லி இருந்துக்கூடாது, நினைக்கவே கூடாது. இன்னொரு சமூகத்திலாம் பார்க்கணும். ஆண்டவர் சீசனை பார்த்து அக்கறைக்கு போகும்போது துரிதப்படுத்தினார். இவர் எங்க இருக்கிறார்? கரையில் உட்கார்ந்து அக்கறைக்கு போகணும். இவங்க போயிட்டாங்க. நடுக்கடலுக்கு போகும்பொழுது அந்த பயங்கரமான சுழல் காற்று, முதல்ல எதிர்காற்று, அதுக்கு பாடுகிறது சுழல் காற்று. இவரோ எங்க இருந்தார்? கரையில். கரையில் இருக்கிற தேவன் யாரை பார்க்கிறாரு? சீசர்களை பார்க்கிறார். அவர்கள் படுகிறதான பிரயாசத்தை பார்க்கிறார். அவர் படுகிறதான கஷ்டத்தை அவர் பார்க்கிறார். ஒன்றை நாம் அறிந்து கொள்கிறோம், ஆண்டவர் தான் அவர்களை போச்சு சொன்னது. அவர்கள் தாம் தன்னிச்சையாக அவர்கள் போகல, அவர் சொல்லி புறப்பட்ட பிரயாணம் தான். அந்த பிரயாணத்திலும் இருந்து உண்டாயிற்று, பிரச்சனை உண்டாயிற்று. ஆனால் தேவன் அதை பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறவர் அல்ல. கரையிலே அதை இயேசு அதை கண்டார், அதை பார்த்தார் என்று சொல்லி பார்த்த தேவன் உடனடியாக எங்கே வருகிறார்? கடலின் மேல் நடந்து வருகிறார். அல்லேலூயா. கடலின் மேல் அவர் நடந்து வருகிறார். நடந்து வந்து அந்த கடலை, காற்றையும் கடலையும் அதட்டி அவருடைய அக்கறைக்கு கொண்டு போய் என்ன செய்கிறார்? ஏன் நான் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், தேவன் நம்மை வைத்திருக்கிற இடம், அவர் நமக்கு குறித்த இடம். அந்த இடத்தில் மிகுந்த சமாதானத்தோடு கூட இருப்போமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அது நன்மையாக இருக்கும். தேவன் நம்ம வைத்திருக்கிற இடத்தில் எது வரும் குறைவுகள் உண்டு, ஆனால் குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். தேவன் நம்ம வைத்திருக்கிற இடத்தில் புயல் காற்று வீசும், கொந்தளிப்பு வரும், சுழல் காற்று வரும், எதிர்காற்று வீசும். ஆனால் தேவன் அதிலிருந்து நமக்கு இதை தருவார், விடுதலையை கொடுப்பார். சோதனை விசுவாசிகளோட கருங்களை சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவன் நம்ம வைத்திருக்கிற இந்த மனுஷனை ஆண்டவர் எருசலேமில் இருக்கிறான். எரிகோக்கு புறப்பட்டு போவார். எரிகோவை பற்றி வேதம் சொல்கிறது, அது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடம், சபிக்கப்பட்ட இடம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து கானானுக்குள் கால் வைத்த பொழுது, அந்த கானானுக்குள் இருக்கிற பட்டணங்களில மிகப்பெரிய மதில் சூழ்ந்த பட்டணம் என்பது இந்த எரிகோ. மதில் சூழ்ந்த பட்டணம் இந்த எரிகோ. வேத வசனத்தை, யோசுவாவின் புத்தகத்தை படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். இது மதில் சூழ்ந்த பட்டணம். இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போக கூடாது தடையாக இருக்கிறது. நமக்கு தெரியும், 6 நாள் 6 முறை சுற்றி வந்தார்கள். 7வது நாள் 7 முறை சுற்றி வந்தார்கள். 7வது முறை சுற்றி வந்த பொழுது சோதனை நினைச்சு மிகுந்த சத்தமாய் கத்தரை நினைச்சார்கள், ஆர்ப்பரித்தார்கள். அந்த பட்டணம் நினைச்சது
உள்பக்கமாய் அப்படியே கீழே இடிந்து விழுந்தது. அந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் விதிக்கப்பட்டார்கள், அழிக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தை பற்றி யோசுவா என்ன செய்யணும்? சாபம் விடுகிறார். 6வது அதிகாரம். யோசுவாவின் புத்தகம் 6வது அதிகாரம். படி 17வது வசனத்தை படிப்போம். 17வது வசனம். ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்திருந்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். ஸ்தோத்திரம். இந்த பட்டணம் என்ன செய்திருக்கும் என்று சொன்னால் கர்த்தருக்கு முன்பதாக செலுத்தப்பட்டிருக்கும், சபிக்கப்பட்டிருக்கும், சாபத்தீடாய் இருக்கும் என்று சொல்லி என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து ஒரு வசனத்தில் சொல்லுகிறான், இதனுடைய அஸ்திவாரத்தை அப்படியே 26வது வசனம். யோசுவா 26வது வசனம், 6வது அதிகாரம் 26வது. அக்காலத்தில் யோசுவா இந்த எரிகோ பட்டணத்தை, அந்த பட்டணத்தை கட்டும்படி எழும்பும் மனுஷன் கர்த்தருக்கு முன்பதாக சபிக்கப்பட்டிருக்க கடவன். அஸ்திவாரத்தை போடுகிற போது மூத்த குமாரனையும் வாசல்களை வைக்கிற போது இளைய குமாரனையும் சாக கொடுக்க கடவன். சாபம் சபிக்கப்பட்டான். பட்டணம் எரிஞ்சப்படாது, கட்டி அபிதமாய் தேவனுடைய மனுஷனாகிய யோசுவா என்ன சபிக்கிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை வைத்திருக்கிற இடத்திலிருந்து ஒருபோதும் வேறு எங்கும் நாம் போக வேண்டும் என்று என்ன செய்யக்கூடாது? விரும்பவே கூடாது. தேவன் நம்ம வைத்திருக்கிற இடத்தில் அவர் கண்டிப்பாய் நம்மை வைத்து பராமரிப்பார், நம்மை பாதுகாப்பார், நம்மை நடத்துவார், நம்மை போதிப்பார், நம்மை போஷிப்பார், நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பார். அதை விட்டு வேற இடத்துக்கு போறாங்க நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இது ஒரு வகையில் நாம் பார்க்கும் பொழுது பின்மாற்றத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனை அறிந்த ஒரு மனுஷன், தேவனோடு கூட அவர் வைத்த இடத்தில் இருக்கிற ஒரு மனுஷன், அவரை விட்டு அவர் வைத்திருக்கிற இடத்தை விட்டு போவது என்று சொல்லப்படுது ஒரு வகையில் ஒரு பின்மாற்றம். பின்மாற்றத்தில் போகும் பொழுது சோதனம், அந்த இடத்தை தாண்டி போகும் பொழுது அவனுக்கு மிகப்பெரிய ஆபத்து தான் நினைச்சுக்கிறது உண்டாகும். சாபத்தை நோக்கி விரைந்து போகிற ஒரு மனுஷன், பின்மாற்றத்தில் வாழ்ந்து பின்மாற்றத்தை நோக்கி தீவிரமாய் போய் கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்ன என்பதை பற்றி தான் இந்த சமூகம் நமக்கு தெரிஞ்சுக்கிச்சு. அவன் எரியோக்கு போகையில் நினைச்சுதான் கள்ளர் கையில் நினைச்சுதான் அகப்பட்டான். கள்ளர் என்று சொல்லப்படும் பொழுது யாரை குறிக்கிறது என்று சொன்னால் அது சாத்தான பிசாசானவனை என்று குறிக்கிறது. பிசாசானவனை பற்றி சொல்லும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனத்தில் நாம் நிச்சயம் பார்க்கிறோம். யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனமும், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் என்ன செய்ய வரான் போல். திருடன் திருடவும் கொல்லவும், நம்மிடத்தில் இருக்கிற திருடனுக்கு வரும், நம்மிடத்தில் உள்ள கிருபையை திருடனுக்கு வரும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை திருடனுக்கு வருவோம், பரிசுத்தத்தை திருடனுக்கு வருவோம், ஆராதனையை திருடனுக்கு வருவோம். அதனால தான் அனைவருக்கு சில குறைபாடுகள் உண்டாகும். ஆராதனையில் விருப்பம் கிடையாது, வேதத்தை வாசிக்கிறதுல விருப்பம் கிடையாது. ஒரு நாள்ல மணிக்கணக்காய் நாட்கணக்காய் வேதத்தை தியானித்தவர்கள், நாட்கணக்காய் ஜபித்தவர்கள், இன்னைக்கு அந்த குறைவுகள் ஏன் அந்த திருடன் திருடிட்டான், திருடி போயிட்டான். அவன் அதுதான் வருவான், வேற ஒன்று வர மாட்டான். கடைசியில் என்ன செய்வான்னு சொன்னாங்க, ஜீவனையும் என்ன செய்வான், கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் அவங்க வேலையா தான். அதைத்தான் நம்ம இங்க பார்க்கணும். எருசலேமில் இருக்கிறது வரைக்கும் ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. ஒரு குறைவுகள் வந்தாலும் ஆண்டவரது குறைவுகளை சரிபடி கொடுத்தார். காரணம் வேதத்தை நம்ம பார்க்கிறோம், எருசலேமில் உள்ள சபைக்கு குறைவு உண்டானது. நிருபங்களை நாம் பார்க்கிறோம். எருசலேமில் உள்ள சபைக்கு குறை உண்டான பொழுது பிரஜாதியா தேசத்தில் இருக்கிற சபைகள் அவர்களுக்கு கொடுத்து உதவினார்.
தர்மசகாய பணி என்று சொல்லப்பட்டிருக்கிற அது இருக்காங்க. இஸ்ரவேலில் உள்ள சபையில் உள்ள ஜனங்களை போஷிப்பதற்கு. ஆனாலும் தேவன் நம்மளுக்கு போதுமானவராக எப்போதும் அவர் இருப்பார். சொல்லுங்க ஒருபோதும் தேவனுக்கு சாத்தான் நம்மிடத்தில் சில சாத்தான் நம்மை ஒரு விதமாய் தூண்டும் பொழுது சாத்தானுடைய தூண்டுதலுக்கு நம்ம அடிவண்டு விடக்கூடாது. அதற்கு நாம் எதிர்த்து இருக்க வேண்டும். பவுல் சொல்லும்போது சொல்கிறான், நம்முடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்கள் புரிஞ்சு அவன் இடம் கொடுக்கூடாது. வந்தால் இடம் கொடுத்து காட்டி அவன் நம்ம கொண்டு போடுவான், நம்ம அழிச்சுவான். இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது சோத்திரம் பிரவேசிக்கிறான். அவர்கள் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து அவனை காயப்படுத்தி குற்றுகிறாய். ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. இந்த திருடன் ரொம்ப மோசம், அதாவது ரொம்ப வினோதமான ஒரு திருடன். பொதுவா திருடன் எதுக்கு வருவான்? எதுக்கு திருடன் வருவான்? வீட்டுல எதுக்கு நீங்க உட்காந்து எந்த இடத்துல தொடப்பகிட்ட இருக்கு, எந்த இடத்துல உடஞ்ச பானை இருக்கு, அது தேடி வரும். எங்க விலை உயர்ந்த பொருள் இருக்கோ அது மேலதான் அவனுக்கு என்ன இருக்கும்? குறி இருக்கும். வேற ஒன்றையும் தர மாட்டான். அங்க இருக்கிற பீரோவை தர மாட்டான், இது சோபாவை தர மாட்டான், நாக்காளி இந்த சேரை தொட மாட்டான், டேபிள் தர மாட்டான், கம்ப்யூட்டர் தர மாட்டான், ஒன்றும் தர மாட்டான். பீரோக்குள்ளதான் உன்னுடைய கண்ணு. அங்கதான் என்ன இருக்கும்? விலை உயர்ந்த பொருள் இருக்கும். அதைத்தான் தேடி எரிஞ்சு வருவான். திறக்க முடியலாம்னு உடைப்பான். உடைச்சு போய் எடுத்துப்போம். நம்ம பார்க்கலாம், அங்கதான் திருட வரான். வீட்டில் திருடுறான், வழியில போயிட்டு இருக்கும்போது திருடுறான், ஏன் பேங்கையே உடைச்சிட்டு போறான். அப்படிதான் பேங்கையே உடைக்கிறான். சில நேரத்தில் எதுக்கு ஏடிஎம் இதே மிஷினே திரும்பிடுறான். அவனுக்கு தேவை பணம், விலையேர்ந்த பொருள். ஆனா இந்த திருட வித்தியாசமா, பிசாசுக்கு பணம் தேவை. பணம் தேவை. ஏன் தெரியுமா? லூக்கா 4வது அதிகாரத்துல நான் சொல்றான், 6வது வசனத்தை படிப்போம். லூக்கா 4வது அதிகாரம் 6வது வசனத்துல 5வது வசனத்தை சேர்த்து படிப்போமா? பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் இவர்கள் மகிமையையும் உமக்கு நான் தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் யாருடையதான்? என்னோட எல்லாமே யாருடையதான்? எனக்கு. யார்கிட்ட சொல்றான்? அந்த சராசரங்களை படைத்த ஒரு தேவனிடத்தில் வந்து யார் பேசுறது? பிசாசு சொல்றாங்க. இவைகளெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் சொல்றான், எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். அது ரொம்ப டேஞ்சர். எனக்கு அதனாலதான் அநேக நேரங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் கேட்கறது கிடையாது. பிசாசு தரமாட்டான். அவன் என்ன சொல்லுவான்னு தெரியுமா? நீ சபைக்கு போகாத, வேதம் வாசிக்காத, ஜெபிக்காத, பரிசுத்த ஆராதிக்காத, பரிசுத்தத்தை வாங்கிக்காத, அப்படின்னா உனக்கு தருவன் சொல்லி இருக்குவான் சொல்லி. எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை எனக்கு கொடுக்குறேன். அதனால பிசாசுக்கு என்ன தேவை கிடையாது. நம்மிடத்துல இருக்கிற பணம் தேவை கிடையாது. எந்த பொருளும் அவனுக்கு தேவை கிடையாது. அதான் நூதனமான திறமைன்னு சொல்லி நான் சொல்றேன். அவன் செஞ்சத பாருங்க. அவர்கள் வஸ்திரங்களை எரிச்சிட்டான். வஸ்திரங்களை உரிந்து வஸ்திரங்களை எரிச்சிட்டான். சட்டை கழித்து போனாங்க. என்ன எதுக்கு போறான்? சட்டையை உரிஞ்சுக்கிட்டான். போட்டிருந்த வஸ்திரத்தை உரிஞ்சுக்கிட்டான். வஸ்திரங்களை உரிந்து கொண்டு போற வஸ்திரம் சொல்லல, உரிஞ்சாங்கன்னா அர்த்தம் என்ன? போட்டிருந்தது. போட்டிருக்கிற வஸ்திரத்தை உரிஞ்சிட்டு போனான். பாருங்க, நூதனமானது. காரணம், அதுல ஒரு மேன்மை இருக்கு, அது ஒரு ரகசியம். ஏன் பிசாசுக்கு பணம் தேவையில்லை?
வஸ்திரம் தேவை. ஒரு வசனத்தை படிப்போம். ஒரு வசனத்தை படிக்கும்போது நமக்கு தெரியும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 61வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் இரட்சிப்பின் வஸ்திரத்தினால் என்னை இரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். என்ன பாருங்க, என்னது வஸ்திரம் என்று சொல்லப்படுது? ரட்சிப்பு. சாஸ்திரம் எதைத்தான் உரியன்னு சொல்லி பார்ப்போம். ரட்சிப்பில் இருந்து நம்மை தூரப்படுத்த வேண்டியதுதான் பார்ப்போம். நம்ம ரட்சிப்பை கரைப்படுத்தணும்னு சொல்லி பார்ப்போம். வேற எதுக்கு பிசாசு வரலாம்? அவனுக்கு பொண்ணு தேவை கிடையாது, பொருள் தேவை கிடையாது. அவனுக்கு என்னதான் தேவைன்னு சொன்னாங்க, இந்த ரட்சிப்பு தான் அவனுக்கு. ரட்சிப்பின் வஸ்திரம் தான் அவனுக்கு காரணம். நான் ரட்சிக்கப்பட்ட அன்றிலிருந்து எங்கிருந்து வந்துட்டோம்? பிசாசின் பிடியிலிருந்து கிடையாது. ஒரு நாள்ல அவனுடைய கோட்டைக்குள் இருந்தோம், அதிகாரத்துக்குள் நம்ம இருந்தோம், அவனுடைய ஆளுகைக்குள் இருந்தோம். அவன் என்ன சொன்னானோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அவன் விரும்பினதெல்லாம் நம்ம நிறைவேற்றிட்டு இருந்தோம். இப்போ இயேசுவினுடைய கிருபையினாலே நாம் அங்கே இருந்து என்ன செய்யப்பட்டோம்? மீட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். மீட்கப்பட்டு வந்த நம்மை மறுபடியும் அவனிடத்தை கொண்டு போவதற்காக அவன் அதிகமாய் பிரயாசப்படுவான். அதற்கு அவன் முதலாவது செய்ய வேண்டியது நம்ம ரட்சிப்பில் இருந்து நம்ம எனக்கு தூரப்படுத்தணும். தேவன் நம்மை வைத்திருக்கிற இடத்திலிருந்து நம்ம வழிகளில் போகும் பொழுது நமக்கு ஆபத்து எங்க வரும்னு சொன்னா நம்முடைய ரட்சிப்புக்கு தான் ஆபத்து. சாசு நம்முடைய ரட்சிப்பில் இருந்து நம்மை தூரப்படுத்துறான். வசனம் இருந்து முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம், அது எந்த சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரை ஆராதிக்கும் ரட்சிக்கப்படுவார். அதே நேரத்தில் அன்றோடு ரட்சிப்பு முடிந்து போவது அல்ல, இறுதி வரையிலும் நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நம்ம ரட்சிப்பு நிறைவேறும். ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் செய்யுங்கள், பிரயாசம். ஒரு ரட்சிப்பு முடிவு வந்து நிலைத்திருப்பவரை என்ன செய்வாங்க? ரட்சிப்பு. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேய ஜனங்களுக்கு எழுதும் பொழுது எழுதுகிறான். 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். எபிரேயர்கள் 2வது அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் தமது சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாக இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது, மிகுந்த கவனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ரட்சிப்பை குறித்து மிகுந்த கவனம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும், அதை காத்துக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பை பல முறை சொல்லியிருக்கிறேன். ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது சுலபம், ஆனால் அதை காத்துக் கொள்வதற்கு தான் நிறைய கிரயம் கொடுக்க வேண்டும். ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு கிரயம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, இலவசம். ஆண்டவரிடத்தில் பெற்றுக் கொள்கிற எல்லாவற்றையும் இலவசமாகத்தான் நான் நிச்சயம் பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டதை நமக்குள்ளே வைத்து காத்துக் கொள்வதற்கு கிரயம் கொடுக்க வேண்டும். கிரயம் கொடுக்க வேண்டும். பல ரீதியில பல வழிகளில நான் கிரயம் கொடுக்க வேண்டியது. அந்த கிரயம் கொடுப்பதற்கு மனதுள்ளவர்கள் தான் ரட்சிப்பை காத்துக் கொள்வார்கள், மற்றவர்கள் காத்துக் கொள்ள மாட்டார்கள். எப்படி காத்துக் கொள்வார்கள்? தேவன் வைத்திருக்கிற இடத்தில் அந்த இடத்தை ஓடி போய் இன்பமானாலும் துன்பமானாலும் கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் வேதனையானாலும் இழப்பானாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் தேவன் என்னை நடத்துவார் என்று சொல்லி ஒருபோது நம்ம நினைச்சக்கூடாது. தேவனுடைய வைத்திருக்கிற இடத்தை விட்டு எனக்கு விலகவே கூடாது. அதனால்தான் ஞானி சொல்கிறோம், கண்கள் நேராய் நோக்கப்படாது.
நேராக வலதுபுறமாவது இடதுபுறமாவது நீ என்ன செய்யாத, சாயாத. உன் கண்கள் நேராக நோக்க கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க பார்க்க கூடாது, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்க கூடாது. அவன் செல்வ செழிப்பா இருப்பான், அவனுக்கு எல்லாமே என்ன செய்யும், கிடைக்கும். அப்படிதான் வசனம் சொல்லுது. அதற்கு நேர் மாறாக தேவனுடைய பிள்ளைகள் துன்பப்படுவார்கள் தான் வசனத்தை சொல்லு. நாள்தோறும் பாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்றார். 23வது சங்கீதத்தில் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும், தேவனை ஏற்றுக்கொள்ளாத மனுஷனுக்கும் தேவனை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்குள்ளதான் வித்தியாசத்தை தெளிவா சொல்றான். அதை வீட்டில் நீங்கள் அமர்ந்திருக்கிற நேரத்தில் அதை படிச்சு பாருங்க. 1வது வசனத்துல அவன் சொல்ற, சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிச்சு. நல்லவரா இருக்கிறாரு, ஆனா என் கால்கள் தள்ளாடுது. நீ துன்மார்க்கனை பார்க்கும்போது அவன் செலுத்தி கடைசியில் அவன் சொல்லும் சொல்லுகிறான், ஆனாலும் நான் எப்பொழுதும் உமோடு கூட இருக்கிறேன், என் வலது கரத்தை பிடித்து நீர் என்ன செய்கிறேன், என் வலது கரத்தை பிடித்து நீர் தாங்குகிறேன். காரணம், துன்மார்க்கனுடைய முடிவை பார்க்கிறான். முடிவை பார்த்த உடனே சொல்றான், ஆண்டவரே நான் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறேன், இது வலது கரத்தை பிடித்து நீர் என்ன செய்கிறேன், தாங்குகிறேன். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லுகிறான். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். தேவனை விட்டு போகாதீங்க, ரட்சிப்பு போயிடும். வஸ்திரத்தை உயிர்த்தி எடுத்துருவோம் பிசாசு. தேவன் இருக்கிற வைத்திருக்கிற இடத்துல சோதரம், தேவன் நம்மை வைத்திருக்கிற இடம் நேர்த்தியான ஒரு இடம். அந்த இடத்திலே இருப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த இடத்தை விட்டு போகும் பொழுது நமக்கு பிரச்சனைகள் சொல்லலாம், வஸ்திரத்தை கொள்ளுகிறான், அவனை காயப்படுத்தி குற்றுகிறான். அர்த்தம் என்ன? அவனால் எழுத முடியல, எழுதி வராத முடியாத ஒரு நிலைமை. பிசாசுடைய கையில ஒரு மனுஷன் அகப்படும் பொழுது திரும்பி எழுந்து வர முடியாத அளவுக்கு பிசாசு அவளை காயப்படுத்தும். எத்தனை பேர் நம்ம பார்க்கணும், தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்கள், அவளை திரும்பி வர முடியவே இல்லை. அந்த அளவுக்கு பிசாசானவன் அவளை அடித்து காயப்படுத்தி குற்றுகிறான். அந்த நேரத்தில் தற்செயலாக ஆசாரியன் வருகிறான், லேவியன் வருகிறான். 2 பேரும் அவளை பார்த்து கொண்டு பக்கமாய் விலகி போயிட்டாங்க. இதை பற்றி சொல்லணும்னு சொன்னா நிறைய சொல்லிட்டே போகலாம், நேரம் இல்லை. சோதனம் அவர்களுக்கு இந்த வழிபோக்கனுக்கு குற்றீடாய் கிடந்த மனுஷனுக்கு உதவி செய்யணும்னு சொல்ற எண்ணம் என்ன செய்ய வரல. ஆசாரியன் லேவியன் என்று சொல்லப்படுவது குற்றீடாய் கிடந்த மனிதர்களில் ஒருவன். ஒரு ஆசாரியன் லேவியன் அப்படின்னு சொல்லும்போது குற்றீராய் கடந்த மனுஷனுக்கு வஸ்திரத்தை உரிந்து கொள்ளப்பட்ட நிலையில குற்றீராய் கடந்த மனுஷனுக்கு இவன் யார் தான்? உதவி செய்யறதுக்கு அவங்களுக்கு மனதை செய்யலாம் வரல. உதவி செய்ய வேண்டியவர்கள் உதவி செய்யப்படல. ஆனால் எந்த யூதர்களால் தள்ளப்பட்டார்களோ அந்த தள்ளப்பட்ட வெறுக்கப்பட்ட ஒரு சமாரியனை கொடுத்த தவறியாக சுருக்கமாக பொதுவாக அந்த ஆசாரியனையும் லேவியனையும் கொஞ்சம் விளக்கி சமாரியன் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களால் யூத ஜனங்களால் ஒதுக்கப்பட்டவர்கள், வெறுத்து தள்ளப்பட்டவர்கள். அதைத்தான் நாம் நினைச்சிருக்கோம். நம்ம பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் படிப்போம். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தாய் என்றாள்.
யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களாய் இருந்தபடினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீ யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் எப்படி நீ கேட்கலாம்? நீ யூதன், சமாரிய ஸ்திரீ. இந்த சமாரிய ஸ்திரீ சொன்னாங்க, வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் நமக்கு போக முடியாது, அது பெரிய விஷயம். நான் பலமுறை பயிற்சி அடிக்க சொல்லியிருக்கேன். சுருக்கமாக சொல்ல போனாடி எளிதாக புரிஞ்சுக்கிடுறதுக்கு ஆங்கிலோ இந்தியன் சொல்லி ஒருத்தருக்காங்க, குரூப் இருக்குதுங்களா, அவர்களை போல. ஆங்கிலோ இந்தியன்னா என்ன? ஒரு ஆங்கிலேயன், ஒருத்தர் இந்தியன். ஒரு தாய் ஆங்கிலேயராக இருக்கலாம், அல்லது தகப்பன் இந்தியனாக இருந்துச்சு இருக்கலாம், இல்லைன்னா இந்தியன் தாய், அதாவது பெண் இந்தியனாக இருக்கலாம், ஆண் யாராக இருக்கலாம், ஆங்கிலேயனாக இருக்கலாம். அவர்களுக்கு பிறந்தவர்களை தான் நம்ம யாருன்னு சொல்லுவோம்? ஆங்கிலேயர்கள், அதாவது ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே போல பிராங்கோ இந்தியன், அதுதான் இப்படி நிறைய ஒரு கலப்பு ரேஸ். யூதர்களுக்கும் அசீரியர்களுக்கும் பிறந்தவர்கள் யார்? சமாரி. அவருடைய பஸ்கா முறைமைய வித்தியாசம், பஸ்கா நாளே வித்தியாசம். ஆனால் அவர்கள் யாரை தான் தொழுது கொண்டார்கள்? யெகோவா தேவனை தான் தொழுது கொண்டார்கள். காரணம் கீழ வசனத்தில் நாம் பார்ப்போம், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே என்ன செய்து கொண்டு வந்தார்கள்? தொழுது கொண்டு வந்தார்கள். நீங்கள் எருசலேமில் தொழுது கொள்ளணும்னு சொல்லி என்ன செய்றீங்க? சொல்லுறீங்க. எருசலேமில் தொழுது கொள்ளணும்னு சொல்லி என்ன சொல்றீங்க? எங்கள் பிதாக்கள் இந்த மலையில இருக்கிறார். அப்ப ரெண்டு பேரும் தொழுது கொள்றதும் வித்தியாசம். யெகோவாவை தான் தொழுது கொண்டார்கள், தொழுது கொள்றதும் வித்தியாசம். இவர்கள் தான் யாருன்னா சமாரி. அந்த சமாரி ஒருவன் என்ன செய்யறான்னு சொன்னால் அந்த வழியா வாழ்கிறான். அவன் அந்த இடத்தில் வந்த பொழுது குற்றீராய் கிடக்கிற மனுஷன் மேல் என்ன செய்தான் என்று சொன்னால் பரிதாபப்படுகிறான். அவன் என்ன செய்கிறான்? ஸ்தோத்திரம். சமாரியன் ஒரு பிரயாணமாக வருகிற அவனை கண்டு மனது உருகி, மனது உருகுகிறார். யாரை காட்டுகிறது என்று சொன்னால் இயேசுவை காட்டுகிறது. எல்லாராலும் புறக்கணித்து தள்ளப்பட்டவர், எல்லாராலும் புறக்கணித்து தள்ளப்பட்டவர். காரணம் யோவான் அப்போஸ்தலன் சொல்கிறார், அவர் தான் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை என்ன செய்யவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாராலும், எல்லா ஜனங்களாலும், யூத ஜனங்களால் புறக்கணித்து தள்ளப்பட்டவர். அந்த சமாரியனை போல இயேசு என்ன செய்தார் என்று சொன்னால் காணப்பட்டார். இயேசு சொல்லும்போது மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கிறதுக்கு இடம் இல்லை. அப்படிப்பட்ட மண்டலங்களில் நான் இயேசு என்று காணப்பட்டார். ஆனால் குற்றுயிராய் கிடக்கிற மனுஷனை கண்ட மாத்திரத்தில் சமாரியின் மனது உருகிறது இல்லை. நம்ம இது கத்த மனது உருகுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய மனது உருக்கம் இன்றைக்கும் அவர் நம்ம மனது உருகுகிற தேவனாக என்ன செய்கிறார்? அவர் காணப்படுகிறார். அவரை பார்த்த உடனே அவர் என்ன செய்கிறார் என்று சொல்ல, கிட்ட வந்து அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவரை என்ன செய்தார்? பராமரித்தார். அவன் எங்கே கொண்டு போகிறான்? முதல்ல என்ன பண்ணுறான்னு சொன்னாங்க, அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும். திராட்சரசம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது சொன்னால், கிறிஸ்து இயேசுவின் சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு அடையாளமாய் கர்த்தர் பந்தியில் அமர்ந்திருக்கும் பொழுது ரசத்தை பார்த்து சொல்லுகிறார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாய். ஒருவேளை நாம் ஆண்டவரை விட தூரமாய் போயிருப்போம், ஆனால் நம்மையும் நம்முடைய காயங்களையும் கட்டி நம்மை மீட்டு கொண்டு வருவதற்கு இன்றைக்கும் அவருடைய ரத்தம் போதுமானதாக எண்ணெயும் திராட்சரசம். எண்ணெய் என்று சொல்லப்படுகிறது அது அபிஷேகத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இழந்த அபிஷேகத்தையும் தேவன் நமக்கு தந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு அவர் போதுமானதாக இருக்கிறார். கிட்ட வந்து சோதனை அவர் காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி
அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அவனை நினைச்சுதான் பராமரித்து எங்க கொண்டு போறாரோ சத்திரத்துக்கு. சத்திரம் என்று சொல்லப்படும் பொழுது எதை குறிக்கிறது என்று சொன்னால் சபையை செய்து மீட்கப்பட்ட ஒரு மனுஷனை எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார் என்று சொன்னால் எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறார்? சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கிறார். இன்றைக்கு சிலவங்களுக்கு வந்து சபையை பற்றி தெளிவான ஒரு அறிவு இல்லை. சபையை பற்றி அறிவு இன்றைக்கு நகருக்கு இல்லை. மீட்கப்பட்ட ஒரு மனுஷன், அப்படி இல்லாவிட்டால் பின்மாற்றத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு மனுஷன் தொடர்ந்து பராமரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் எங்கே தான் இருக்கணும்? சபைக்குள்ள தான் இருக்கணும். இந்த சிலருக்கு சபை கிடையாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சபை. இது என்ன? நடமாடும் மரம். ஒரு வாரம் இங்க ஒரு சபை, இன்னொரு வாரம் இன்னொரு சபை, மூணாவது வாரம் எல்லூர்ல இருந்து வருவான் சபைக்கு. வாரம் பிக்னிக். எல்லூர்ல எத்தனை சபை. எனக்கு இந்த ஆட்களை பார்க்கும்போது வந்து இதுதான் ஞாபகத்துக்கு வரணும்னா இந்த ஐஸ்வர்யவான் லாசு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஐஸ்வர்யவானுக்கு அவங்க வேதிக்கில் இருக்கிற லாசுவை பற்றி ஒன்று என்ன கிடையாது. அதுல இருந்து விழுந்த துணிக்கையில தான் அவனுக்கு பசியை ஆத்திட்டு இருந்தான். ஏதோ கொஞ்சம் சாப்பாடா போட்டான். எங்கேயா அவ்வளவு நினைச்சுக்கிட்டு இருந்தான். என்ன பண்ண பிறகும் நரகத்துக்கு பண்ண பிறகும் பாதாளத்தில் வேதனைப்படுகிற பொழுதும் இந்த யாரை பற்றி தான் சிந்திக்கிறான்? என் சகோதரர்களை பற்றி தான் சிந்திக்கிறான். வெள்ளூர்ல இருக்க சபையை பற்றி இவங்களுக்கு கவலை கிடையாது. அங்கெல்லாம் இருக்கிற சபை வந்து சபை போல தெரியல. அதனால அரக்கோணத்துல இருந்து வருவோம். அங்க இருக்கிற சபையில சபை போல தெரியும். ஏதாவது ஒரு சபையில செய்யணும் நினைச்சு ஒரு சத்திரத்துல போய் தங்கிடும். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் எங்கே கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும் என்று சபையில செய்து 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இந்த அதிகாரத்தின் கடைசியில் பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் எங்கே கொண்டு வந்து சேர்த்த? சபையிலே சேர்த்து. சபையிலே சேர்த்து. சபையை பற்றி சிலருக்கு வந்து சரியான ஒரு தரிசனம் இல்லை. குறிப்பாக இந்த சுவிசேஷம் சொல்றாங்க சிலர். சுவிசேஷங்கள் சிலர் சொல்றாங்க. சுவிசேஷம் யாரு? மனம் திரும்பாத ஒரு இடத்துல தேவன் அறியாத ஜனங்களிடத்தில் போய் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை என்ன செய்யணும்? ரட்சிப்புக்குள் நடத்தி அவர்களை எங்க கொண்டு வரணும்? சபைக்குள்ள கொண்டு வரணும். இவன் சுவிசேஷம் சொல்லணும். சபைக்குள்ளே தான் 4 சபையில இருந்து ஆட்களை கூட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல எழுதி போட்டு இருக்கோம், கூட்டம் போட்டு சபையை பிரிக்க. அதை பற்றி பின்னால் ஒரு நாள் பேச ரட்சிக்கப்பட்டு மீட்டுக் கொள்ளப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, பின்மாற்றத்திலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் சேர்க்கப்பட வேண்டிய ஒரு இடம் சத்திரம். அடுத்த வருஷம் சொல்ல மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில கொடுத்து நீ இவனை நினைச்சு கொள், விசாரித்து சத்திரத்தான் கையில். அங்க ஒரு சத்திரத்தான் யாரு? சபையின் போதகன், ஊழியன். ஒரு சபைக்கு வந்து உண்டு, ஒரு ஊழியன் உண்டு. ஆண்டவர் எப்படி ஒரு ஆத்மா நடத்துறாரு பாருங்க, யோசிக்கிறார் பாருங்க. முதல்ல அவர் வந்து என்ன செய்யறாரு? காயத்தை கட்டுறாரு. அவருடைய ரத்தமே எல்லாமே வேற எதுதான் நமக்கு எந்த கிடையாது. மீட்பு அது உறுதி. இது போதனுடைய நாம முடியாது. இயேசுவான் தான் முடியும். அப்படி மீட்கப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டவர் நேரம் எங்க கொண்டு சேர்க்கிறார்? சத்திரத்தை சபையில கொண்டு சேர்க்கிறார். அங்கேதான் அவன் போஷிக்கப்பட முடியும். அங்கேதான் அவன் வளர்க்கப்படணும். காரணம் சத்திரத்தில் ஒரு சத்திரக்காரன் உண்டு, ஒரு போதகன் உண்டு. போதகனை பார்த்து சொல்ற நீ எவ்வளவு நினைச்சுட்டு போற? 2 பணத்தை
எடுத்து கொடுத்து கையில கொடுத்து நீ அவனை விசாரித்துக் கொள். ஜான் கில் என்று சொல்லப்படுகிற ஒரு வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறார், இந்த ரெண்டு பணம் என்பது ரெண்டு சூழல், அதாவது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் காட்டுகிறது சொல்கிறார். ஜான் கில் என்று சொல்லப்படுகிற ஒரு வேத பண்டிதர் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு காரணம் சைலகான் சொல்கிறான், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். வெள்ளியினாலும் பொன்னினாலும் என்ன செய்யப்படவில்லை, மீட்கப்படவில்லை, கிறிஸ்துவின் ஏறப்பட்டிருக்கிறார். வேதம் வேதம் விலையேறப்பட்டது, பொன்னை விட விலையேறப்பட்டது, வெள்ளியை விட விலையேறப்பட்டது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. சில சபைக்கு பழைய ஏற்பாடு கிடையாது, நாங்க புதிய ஏற்பாடு தான், நியூ டெஸ்டமென்ட் சர்ச். சரி, எப்படி அதுக்குள்ள நான் போகல, அது விவாதத்துக்கு போகல. சரி, அது பிறகு அது நான் வந்து ரொம்ப டீவியேட் ஆகி போன வேண்டாம். ஆண்டவர் சொன்னார், நியாயப்பிரமாணத்தையாகவும் தீர்க்க தரிசனத்தையாகவும் அழிக்கிறதுக்கு நான் வரல, அதை நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். விசுவாசிகளோடு எல்லாரும் கருணை வைத்தல்ல சொல்லுவோம். ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தையாகவும் தீர்க்க தரிசனத்தையாகவும் நான் அழிக்கிறதுக்கு வரல, அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இது அவசியம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நாளும் போதிக்கப்பட வேண்டும், புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் போதிக்கப்பட. அதனால்தான் தேவனுடைய வார்த்தையில் உபதேசிக்கப்பட்டு தேர்ந்த வேதவாதன் எவனும் தன் உள்ளத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்ட ஜமானாகிய மனுஷனுக்கு என்ன செய்கிறானா, அவன் ஒப்பாய் இருக்கிறான் என்று சொல்லி வேதம் என்ன செய்கிறது, சொல். பழையவைகளையும் புதியவைகளையும், பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய. அதனால்தான் ரெண்டு பணம் நீ இவரை என்ன செய்து கொள், ரெண்டு பணத்தை எடுத்துக்கொண்டு நீ நம்ம தேவனுடைய ஜனத்தை, சபையில் சேர்க்கப்பட்டிருக்கிற ஜனத்தை விசாரிப்பதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒன்றே ஒன்று என்னதான், இந்த வேத புஸ்தகம் தான். ஆனா இன்றைக்கு வேத புஸ்தகத்தை விட்டுருக்கோம், கதை சொல்ல ஆரம்பிச்சான். அந்த பத்திரிகை எப்படி வந்துச்சு, இந்த இதில் எப்படி வந்துச்சு, எதை பேச ஆரம்பிக்கிறோம், சத்திரக்காரன் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னாங்க, அதுல கொடுக்கப்பட்டது ரெண்டு பணம் தான். இதை வச்சுதான் விசாரிக்கணும், கட்டுக்கதெல்லாம் சொல்லக்கூடாது. விசாரித்துக் கொண்டு அப்புறம் சொல்றாரு, அதிகமாய் ஏதாவது செலவழிக்க. சில நேரத்தில் ஊழியர்களுக்கு அதிகமான செலவுகள் வந்துடும், அதிகமான செலவுகள் வந்து தடைப்பட்ட காலம் போதகர்கள் விசுவாசிகளை என்ன செய்கிறார்கள், போஷிக்கிறார், வழிநடத்துகிறார்கள். அதிகமாக செலவழிங்க, இது போலவர்களுடைய கடமை, சபையுடைய கடமை. அதுக்காக சொல்றாரு, அதிகமாக ஏதாவது செலவழிந்தால் நான் திரும்ப வரணும். அதுதான் கிடைச்சேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு சொல்லி போன, சபைக்கு சொல்லி போன ஒரு வார்த்தை, நான் திரும்ப வருவேன் என்று சொன்னவர் சீக்கிரமாய் வருவார், அவர் தாமதம் பண்ணார். அந்த நாளிலே அந்த நாள் தான் நமக்கு மிகுந்த சந்தோஷமான ஒரு நாள், நமக்கு பிரதிபலனை பெற்றுக் கொள்ளக்கூடியதான ஒரு நாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனத்தை படிப்போம், 13-14 படிப்போம். அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்கப்படும், ஏனெனில் அக்கினியாலே பரிசோதிக்கப்படும், பரிசோதிக்கும். கட்டினது நிலைத்தால் கூலியை பெறுவான், வெந்து போனால் என்ன செய்வான், நஷ்டம். கூலியை பெறுவான்.
கூலி நமக்கு எங்க கிடைக்கும்? வர்றது அதிகமாக ஏதாவது செலவழித்தால் நான் வரும்போது உனக்கு என்ன செய்ய? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம். எருசலேமிலே தேவன் நம்ம வைத்திருக்கிற இடத்தில் இருந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். அதிலிருந்து நாம் தவறி வெளியே வரும் பொழுது கண்டிப்பாக சத்துரு நம்மை விட மாட்டான். நம்முடைய ரட்சிப்பை இழந்து போகும்படி தேவனை விட்டு அவன் தூரப்படுத்துவான். ஆனாலும் கிருபையுள்ள தேவன், நல்ல சமாரியனாகிய இயேசு நம்முடைய அருகிலே கடந்து வந்து நமக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து நம்முடைய காயங்களை எல்லாம் கட்டி அவருடைய சுய வாகனத்தின் மேலே அவர் ஏற்றி எங்கே கொண்டு வந்து பராமரிக்கிறார் என்று சொன்னால் சத்திரத்திலே கொண்டு வந்து செய்தார், பராமரிக்கிறார். சத்திரத்திலே கொண்டு வந்து சத்திரக்காரனுடைய கையில் இருக்கிறார், ஒப்படைக்கிறார். அந்த சத்திரக்காரனுடைய விசாரிப்புகள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இருந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள், கர்த்தருக்குள் பலப்படுங்கள், கர்த்தரை பற்றி அதிகமாக அறிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வரைக்கும் அங்கேயே இருந்து நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இயேசு வரும் பொழுது உங்களுக்கும் சத்திரக்காரனுக்கும் உரிய பிரதிபலனை இயேசு அவர் மகிமையில் வெளிப்படும் பொழுது நிச்சயம் அவர் தருவார். அந்த நாளுக்கு சீக்கிரமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொல்லப்படுகிற அந்த சத்தம் ஒவ்வொரு நாளும் நமது இருதயத்தின் ஆழத்திலிருந்து எழும்பட்டும். ஆண்டவரே சீக்கிரமாய் வாரும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கேட்டு நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஒப்புக் கொடுக்கும். ஆண்டவரே, நீர் என்னை வைத்திருக்கிற இடத்துல நான் இருக்க எனக்கு உதவி செய்யும். ஒருபோதும் நீர் என்னை வைத்திருக்கிற ஸ்தானத்திலிருந்து நான் விலகி ஓடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே விலகி ஓடி நான் ஒருபோதும் நான் என்னுடைய ரட்சிப்பை நஷ்டப்படுத்தி விடாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று நாம் சொல்லுவோம். ஒருவேளை இந்த காலை நேரத்தில் ரட்சிப்பை இழந்து நிலைமையில ரட்சிப்பை இழந்த நிலைமையில காணப்படுகிறானா, அந்த நல்ல சமாரியனாகிய இயேசுவை நோக்கி நின்று கூப்பிடுங்கள். உங்களை மீட்டெடுப்பதற்கு, உங்களை தூக்கி மறுபடியும் சத்திரத்தில் கொண்டு வந்து சேர்த்து உங்களை பராமரிப்பதற்கு அவரிடத்தில் தான் பரிகாரம் உண்டு. ஏனென்றால் அவர்தான் அவர் இரத்தத்தை சிந்தினவர். இரத்தம் உங்களுடைய காயங்களை கட்டும். உங்களுடைய காயங்களை கட்டி அவர் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி அவர் தோளின் மேல் வைத்து உங்களை சுமந்து கொண்டு வந்து சத்திரத்திலே கொண்டு வந்து ஒப்படைப்பார். அங்கு நீங்கள் வளர்க்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் எல்லார் கண்களையும் ஒரு நம்பிக்கைப்போம். ஹல்லேலூயா. 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 கேட்ட வசனத்தை நம் ஞாபகத்தில் கொண்டு வருவோம். ஹல்லேலூயா. கேட்ட வசனத்தை நாம் ஞாபகத்தில் கொண்டு வந்து ஜெபிப்போம். தேவன் நம்ம வைத்திருக்கிற இடத்தில் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே காணுவோம். தேவன் நம்ம வைத்திருக்கிற இடத்தில் சந்தோஷத்தோடு கூட நாம் காணுவோம். பிதாவே ஒருபோதும் அதிலிருந்து வழி விலகி செல்ல விட வேண்டாம். ஒருவேளை நம்முடைய அஜாக்கிரதையினாலே நாம் அந்த இடத்திலிருந்து வழி விலகி தேவனை விட்டு தூரப்பட்டு பிசாசானால் பிடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு குற்றுயிராக்கப்பட்டு ரட்சிப்பை இழந்து யாராவது காணப்படுகிறானால் இந்த கால நேரத்தில் உங்களை மீட்டெடுப்பதற்கு, உங்களை மறுபடியும் தேவனுடைய சமூகத்தில் சபையிலே கொண்டு வந்து சேர்த்து உங்களை பராமரிப்பதற்கு நல்ல சமாதானமாக இயேசு உங்களுடைய அருகில் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, அந்த சபையில் உங்களுடைய அருகில் கடந்து வந்து கொண்டிருக்கிற அந்த நல்ல சமாரியனாக இயேசு உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். அவர் உங்களுடைய காயங்களை கட்டுவார். இரத்தத்தினாலே அவர் உங்களுடைய காயங்களை கட்டி உங்களை அவருடைய சுய வாகனத்தின் மேலே ஏற்றி சத்திரத்திலே கொண்டு வந்து சபையிலே கொண்டு வந்து சேரும். மீண்டும் சபையிலே ஐக்கியப்பட்டு அங்கே சத்திரக்காரனுடைய பராமரிப்புகள் நீங்கள் அமர்ந்திருங்கள். வேத வசனத்தினாலே கட்டப்படுங்கள். வேத வசனத்தில் வளருங்கள். இயேசு கிறிஸ்து வருகை வரைக்கும் அவர் வருகை நாளில் உங்களுக்கும் சத்திரக்காரனுக்கும் உரிய பிரதிபலனை அவர் நிச்சயம் தருவார். இயேசு கிறிஸ்து வருகை நமக்கு பலனை பெற்றுக் கொள்கிற நாள்.
அந்த நாளுக்காக நம் தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் அருமையான பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இந்த பாதத்திலே எங்கள் முழுவதுமாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒருபோதும் ஆண்டவரே, நீர் எங்களை குறித்திருக்கிற எல்கையிலிருந்து நாங்கள் ஓடிவிடாமல், நீர் எங்களை வைத்திருக்கிற இடத்துல இருந்து, எங்களை வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தில் இருந்து, ஆண்டவரே, நீர் எங்களை வைத்திருக்கிற இடம் உங்களுடைய பாதப்படி. ஆண்டவரே, அந்த பாதப்படியிலே எப்போதும் அமர்ந்திருந்து ஆண்டவர் உண்மை சேவிக்க கர்த்தர்கள் உதவி செய்கிறாங்க. சில நேரங்களில் எங்களுடைய அஜாக்கிரதையினாலே ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவர் சூழ்நிலைகளினாலே உண்மை விட்டு நாங்கள் தூரமாக போய் ரட்சிப்பை நாங்கள் இழந்து, ஆண்டவரே, எல்லா விதத்திலும் குற்றவாளிவிடப்பட்ட அந்த மனுஷனை போல நாங்கள் காணப்படுகிறோம். ஆனால் கிருமியுள்ள தேவன் எங்கள் அருகிலே கடந்து வந்து எங்களை தூக்கி மறுபடியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவர் சபையோடு கூட எங்களை இணைக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சபையில் இணைக்கப்பட்டிருக்கிற நாங்கள் அந்த சபையிலே இருந்து இந்த சத்திரக்காரன் ஆண்டவர் போதனுடைய கையில் அடங்கி இருந்து ஆண்டவர் அவர் மூலமாய் கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தைகள் நாங்கள் கேட்டு பயனடைய, விசுவாசத்தில் பலப்பட, ஆண்டவரே வருகைக்காய் எப்போதும் ஆயத்தமாய் காத்திருக்கிறீர்கள். நன்றி தகப்பனே. வருகிற நாளிலே எங்களுக்கு பிரதிபலனை தருவீர் என்று சொல்லப்படும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறீர்களா? வசனத்தை கேட்ட பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசுகிறார்கள். அந்த சபையின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யூடியூப் சேனல் மூலமாக இணைந்திருக்கிற மற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து பேசுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் வேத வசனத்தை பயனுள்ளதாக்கிட்டார். உங்களுடைய கருவில் ஒவ்வொரு தாழ்த்து சமர்ப்பிக்கிறோம். உங்களுக்கே துதி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த சகலமாக மனமாகவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்று வென்றபடிதான் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாவருக்கும் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.